Punjab got beaten for first time in the season. Let's start this video. Welcome back to Ripples. மறக்காம subscribe பண்ணாதீங்க subscribe பண்ணிடுங்க. Let's start this video with review of Punjab vs RR match. இந்த மேட்ச் முலன்பூர்ல தான் நடந்துச்சு. பட் பஞ்சாப் டாஸ் தோத்தாலும் பேட்டிங் வெஸ்ட்ல ஒரு நல்ல ஸ்கோர் போட்டாங்க. பவர் பிளேல சூப்பரா ஆரம்பிச்சாங்க. பிரியான் சாரியா ஹி லுக்கிங் வெரி டேஞ்சரஸ். அந்த மாதிரி அன்ஸ்டாப்பபிளா எடுத்துட்டு போனாரு கேமை. ஆர்ச்சர் 2-3 சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் பட் பிரியான் சாரியா ஜஸ்ட் அன்பிலீவபிள். கடைசியில் அவுட் ஆனாலும் ஒரு நல்ல பவர் பிளே ஸ்கோர் எடுக்க உதவுனாரு. அதர் எண்ட்ல பிரப்சிமரன் சிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஹி ஆல்சோ லுக்கிங் வெரி குட் இன் பவர் பிளே அண்ட் ஒரு 7-8 ஓவர்ஸ் நல்லா ஆனாரு. பட் ஒரு ஓவர் கொஞ்சம் மொமெண்டம் குறைஞ்சிச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாரு. அதுக்கப்புறம் இறங்கி வந்து தேவையில்லாம தப்பான பாலை பிக் பண்ணி தப்பான ஷாட்டுக்கு போனனால அவுட் ஆனாரு. பட் ஹி ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 2 டவுன்ல வந்த ஸ்ரேயஸ் ஐயர் வித் கூப்பர் காண்ட்லி அதுக்கு முன்னாடி ஆடினாரு. ஹீ ஸ்ட்ரக் வெரி வெல். அந்த பவர் பிளேல அந்த மொமெண்டம் எடுத்துட்டு போனது பிரப்சிமரன் சிங் ஸ்லோ ஆகும்போது எட்டு போனது அவர் தான். அந்த இடத்துல ரொம்ப சூப்பரா ஆடினாரு கூப்பர் காண்ட்லி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அடிப்பாரு. ஏன்னா ஸ்பின் சூப்பரா ஆடுவாருன்னு தெரியும். மிடில் ஓவர்ல he can be very dangerous ன்னு தெரியும். பட் he couldn't do as his expectations or stacks are very high, but he couldn't done today. He will be comeback ன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்ததையும் ஃபினிஷிங். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த பஞ்சாப் ஸ்டாயினிஸ் he can be very dangerous ன்னு why he is a dangerous player, எப்படி கேம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னைக்கு. 30 பால் 62 ரன்ஸ். அதனால தான் 223 டார்கெட் செட் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த மேட்ச் சசாங் சிங்கை உட்கார வச்சுட்டு ஃபீல்டிங்கும் சரியா பண்றது இல்லை, பேட்டிங்கும் அந்த அளவுக்கு ஃபார்ம் காமிக்காதனால சூர்யா செஜே உள்ள இருக்குனாங்க. ஹி ஆல்சோ டூயிங் வெரி வெல் இன் டொமஸ்டிக். அதனால அவருக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு 2 பால் கிடைச்சிச்சு. 2 சிங்கிள் ஸ்டாயினிஸ்க்கு ஸ்ட்ரைக் எடுத்து கொடுத்தாரு. நோ ப்ராப்ளம். அண்ட் தே செட் 222 அடிச்சாங்க. 23 செட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஸ்கோர் தான். எனி விக்கெட் 222 220 பிளஸ் இட்ஸ் வெரி குட் ஸ்கோர். ஓப்பனிங்ல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்ஆருக்கு வைபவ் அண்ட் ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரைக்ல இருந்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்து ஸ்ட்ரைக் கொடுத்துடுறாரு சூரியவன்சிக்கு. அவரு அந்த சைட் ஸ்ட்ரைக் கொடுக்காம ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருப்பாரு பவுலரை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவரே 15 ரன். அடுத்த ஒரு சிங்கிள் தட்டி கொடுக்கவும் பெர்குசன் ஓவர் ஒரு 17 ரன் 32 ரன் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அடிச்சு ஒரு 16 பால்ஸ் 43 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் ஒன் மோர் திங், ஃபாஸ்டஸ்ட் 400 ரன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பால். 167 பால்ஸுக்கு 400 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரே ரசல் 170 ஆட் பால்ஸ்ல 400 ரன்ஸ் இன் 2019 பீக்ல இருக்கும்போது பிரைம்ல இருக்கும்போது ஆண்ட்ரே ரசல் ஆனாரு. பட் திஸ் 15-year lad done it in this season with lot of அபிஷேக் சர்மா அது மாதிரி பெரிய பெரிய பிளேயர், விராட் கோலி இல்லை, பட் லாட்ஸ் ஆஃப் ஹை ஸ்ட்ரைக்கிங் பிளேயர் இருக்கும்போது இவர் பண்ணியிருக்காருன்னா ஜஸ்ட் அன்பிலீவபிள். நெக்ஸ்ட் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் மொமெண்டம் லைட்டாக குறையிற மாதிரி இருந்துச்சு. ஜுரைல் ஸ்லோவாக ஆடினாரு. ஆனாலும் ஜெய்ஸ்வால் நான் ஸ்லோவாக ஆட மாட்டேன், அவர் அந்த சைடு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. இந்த சைடு நான் டேக் டவுன் பண்ணுறேன்னு ஜெய்ஸ்வால் எக்ஸலண்ட்டாக டேக் டவுன் பண்ணாரு. அதே மாதிரி ஜுரைல் கொஞ்சம் ஃபார்ம் குறையிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த மேட்ச் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் பராக் நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம், ஹி வில் பி வெரி டேஞ்சரஸ் இஃப் ஹி கம் டு ஃபார்ம்னு. பட் ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு, அது ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு. அதுதான் ஒரு கேமுக்குள்ளேயே வச்சுச்சு. அந்த நாக்கும் ஒரு உதவுச்சு, கேமுக்குள்ளேயே இருக்கு. ஒரு குட் நாக், ஒரு 14 ஆட் பால்ஸில் 26ன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எடுத்தது ஃபினிஷிங். இந்த இடத்துல வீக்காக இருந்தாங்க. ஹெட்மேயர் உட்கார வச்சுட்டு சனக்கா உள்ள கொண்டு வந்தாங்க. பட் டானன் ஃபெரேரா, we have told about him last video, couple of matches சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த 9 for 5லேருந்து 160 எடுத்துகிட்டு போனதுக்கும் கடைசி மேட்ச் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கும், இந்த மேட்ச் கான்ட்ரிபியூட் மட்டும் பண்ணாமல் மேட்ச் வின்னிங் 50 அடிச்சு 4 பால்ஸ் பேரப்போ அடிக்க வச்சாங்க. சேஸ் பண்ணிட்டாரு. வித் ஒன் மோர் திங், தட் சிவம் தூபே
சுபம் துபே. ஹி ஆல்சோ வெரி குட். கரெக்டாக சிங்கிள் அடிக்கிற டைமில் சிக்ஸ் அடித்து கரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணனால ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. எண்டில் தே மேனேஜ் டு வின் வித் 4 balls, ஸ்பேர் ஆஃப் 4 balls. ஓவராலாக பார்த்தோம்னா 2 கீ மூமெண்ட்ஸ் எதுனா கேம் சேஞ்ச் பண்ணுது. மொமெண்டம் மிடில் ஓவரில் குறைஞ்சி பஞ்சாப்ல ஒரு எண்டில் 250-40 கிட்ட போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்லோ ஒரு 27-26 பால் 30 அடிச்சாரு. மேபி 40-45 அடிச்சிருந்தா அவர் இருக்கிற ஃபார்முக்கு அடிச்சிருக்கணும். இன்னைக்கு மேபி ஒன் பேட் டே. அடிச்சிருந்தா மேபி எடுத்துட்டு போயிருக்கலாம். அவரு டெத் ஓவரில் எடுத்துட்டு போயிருந்தா அன்பிலீவபிளா இருந்திருக்கும். அது ஒரு கீ மூமெண்டா இருந்துச்சு. ஒன்றுன்னு பவர் பிளேல கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்க. பிளானை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும் சூரியவன்சிக்கு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்றாரு. ஜெய்ஸ்வால் விக்கெட் கூட எடுத்துக்கலாம். அந்த சூரியவன்சி ஏர்லியரா ஸ்ட்ரைக் பண்ணாவே ஒரு ப்ரெஷர் ஆயிடுறாங்க டீம். ஏன்னா அவர் இம்பார்ட்டண்டான ஸ்டார்ட் கொடுத்துட்டு போறதுனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுறாங்க. அது ஒரு கீ மூமெண்டா இருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததையும் கேம் பிளான் பார்த்துருவோம். த இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் மும்பை. திஸ் மேட்ச் இஸ் ஹேப்பனிங் இன் வான்கடே. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் போட்டு பொழக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டாஸ் அண்ட் பிச்சர் அனாலிசிஸ். டாஸ் கன்ஃபார்ம் ஜெயிச்சா பேட்டிங்கோ பவுலிங்கோ? எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பவுலிங் எடுக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மும்பை இருந்தால் பேட்டிங் எடுத்து ஒரு 230-220 எடுத்து ப்ரெஷர் போடணும். என்னதான் அபிஷேக் சர்மா, என்னதான் டிராவிஸ் ஹெட் ஸ்ட்ராங் லைன் அப் இருந்தாலும், அவங்க 230 ஆல்ரெடி சேஸ் பண்ணியிருந்தாலும், சேசிங் எல்லாம் ஒரு 10ல் 4 மேட்ச் 5 மேட்ச் அடிக்கல. 230 எல்லா மேட்ச் அடிக்க முடியாது. அதனால மேபி ப்ரெஷரில் கொண்டு வரலாம். அவங்கள சின்ன கிரவுண்ட், அதனால நான் சேஸ் பண்ணுவேன்னு எடுத்த முடிவெல்லாம் தப்பாக தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் வான்கடையில் சிஎஸ்கேவோடும் சரி, ஆர்சிபியோடும் சரி 208 240 அடிக்க முடியல. பட் மும்பையை பொறுத்தளவுக்கு டாஸ் ஜெயிச்சு நீ பேட்டிங்கே எடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் போட பாரு, ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கலாம். ரோஹித் சர்மா கம்மிங் பேக் இன்டு த லைன் நினைக்கிறேன். ஹி வில் பி fine and fit 100%. He will be playing with Hissington நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் மும்பைக்கு. அதுதான் லேக் ஆச்சு 2 மேட்சா. தானிஷ் he also looking giving some spark in domestic. So scout team provides some எடுத்துட்டு வந்தாங்க உள்ள, அப்புறம் ப்ரொவைட் பண்ணாங்க சான்ஸ். பட் he couldn't manage அந்த ப்ரெஷர் அண்ட் 1 or 2 லூஸ் ஷாட்ஸ்னால தான் அவுட் ஆனாரு. பட் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, குட் ஸ்டார்ட் கொடுக்க முடியும். பீகாக் ஹி கேன் பி எ குட் பிளேயர். வான்கடை விக்கெட் ரொம்ப ஐடியலாக இருக்கும். அதுக்கப்புறம் சான்னர் போயிட்டாரு இன்ஜுரினால. மேபி வில்ஜாக்ஸ் அதுக்குள்ளே வருவாரா, இல்லை ரூதர்ஃபோர்டுக்கு பதிலாக வில்ஜாக்ஸ் வந்துட்டு சான்னருக்கு பதிலாக ட்ரெண்ட் போல்டான்னு தெரில. கேசவ் மகாராஜா தான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாக கேசவ் மகாராஜ் ஆட வைக்க மாட்டாங்க வான்கடையில். அல்லா ஹசன் ஃபார் ஒன்லி ஸ்பின்னர் வித் பார்ட் டைமாக வில்ஜாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி மும்பை ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் உள்ளே கொண்டு வரல. இந்த மேட்ச் ஒரு ஸ்ட்ராங் எஸ்ஆர்ஹெச்சோட ஜெயிச்சா அப்படியே உள்ளே வரலாம். சரி, ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டே இருக்காங்க. பவுலிங்க்கு ஆல்ரெடி மொக்கையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்தாங்க. ஆல்ரெடி நல்லா போட்டிருந்த டீமோட பேட் கமின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் பேக் இன் த டீம். லாஸ்ட் மேட்ச் சூப்பராக 26 ரன்ஸ் தான் கொடுத்தாரு ஒரு 230-220 விக்கெட்டில். கிரேட். அண்ட் இந்த விக்கெட்டில் ஸ்விங் கிடைக்கும். ஒரு 2 ஓவர் ஏர்லியராக மூவ்மெண்ட் கொடுத்தாருன்னா இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டு எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹிட் த டெக் மும்பையில் அது மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேட் கமின்ஸ். ஏன்னா நிறைய பால் ஹிட் பண்ணிங்கன்னா ஷார்ட்டாக அழகாக வரும் பவுன்ஸுக்கு. அது மட்டும் பீகாக் ரோஹித்துக்கு ஐடியலாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு போட்டாருன்னா ஹி வில் பி டேக்கிங் விக்கெட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களோட ஒன் மோர் பவுலர் பிரஃபுல் ஹிஞ்சே கிவிங் சம் ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னதான் 3 விக்கெட் எடுத்தாலும் ஒன்லி த பவுலர் ஹிஸ்ட்ரி டு டேக் 3 விக்கெட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஓவராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சகீப் ஹுசைனோட அவர் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. 4 விக்கெட் எடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்கல. இதை விட நல்லா பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஒரு 2-3 பால் நல்ல பால் வச்சிருக்காரு. பட் ரன்ஸ் நிறைய லீக் பண்ணுறாரு. பட் இவரை விட நான் பேக் பண்ணுவேன்னா யாருன்னா சகீப் ஹுசைன். ஸ்லோயர் பால், டிப்பிங் பால். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்சில் 2 3 6 தான் கொடுத்துருக்காங்க. அது சூரியவன்சி போட்டு அடித்தது தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரில.
15 இயர்ஸாக உண்மையாலுமே எத்தனை இதாக இருந்தாலும் அவர் அடிக்கிற அந்த ரிஸ்டி ஷாட்ஸு, பிக்கப் புல்லு, ஏர்லியராக ஜட்ஜ் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு 30 எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரே ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹியூமன் நினைக்கிறேன். பேட் கமின்ஸே நான் ஃபேவரட்டான பிளேயர் ஆகிட்டான் அவர் எனக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னா ஜஸ்ட் ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டார். உங்களுக்கே தெரியும் 2023 வேர்ல்டு கப் என்னதான் அப்படி இப்படின்னு இந்தியா இது ஒரு நாள் நான் சைலன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணார். சரி ஓகே, பேட் மெமரி எல்லாம் நான் ஞாபகப்படுத்த விரும்பல. அவர்கிட்ட சூரியவன்சி பற்றி இந்தியனை பற்றி பெருமையாக மேக்ஸிமம் பேச மாட்டார். பட் ஹீ டஸ்னா ஜஸ்ட் ஹீ காட் சம் பொட்டன்சியல், அன்பிலீபிள் பொட்டன்சியல் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து இங்கே ஹைதராபாத்துக்கு வருவோம். ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில் சிவாங் குமார் வான்கடையில் ஐடியில் இருக்க மாட்டார். பட் மேபி டைட்டாக ஒரு 30-35க்கு போடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பின்னர்ஸ் ஹர்ஷ் தூபே என்னதான் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் இந்த மேட்ச் ஆட வைப்பாங்களா, டவுட்ஃபுல் தான். ஓவராலாக பார்த்தோம்னா பவுலிங் அட்டாக் டீசெண்டாக இருக்குது. ஆனால் டீசெண்ட் அது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. கரெக்டாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். எந்த டீமாக இருந்தாலும் எந்த டே வேணால் ஜெயிக்கலாம்னு சிஎஸ்கே ப்ரூவ் பண்ணாங்க வான்கடையில். ஈஸியாக பவர் பிளேலேயே 6 ஓவருக்கு 29 ரொம்ப டைட்டாக வச்சு மும்பை அந்த இடத்துலயே சுருட்டிட்டாங்க. அப்படியே பேட்டிங் பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இசான் கிஷன். அது டிராவிஸ் ஹெட் ஒன்றும் வரல, அவர் மட்டும் கேமுக்கு வந்துட்டாருன்னா அன்பிலீபிள். 230 டிராவிஸ் ஹெட் வராமையே அடிக்கிறாங்கன்னா இவரும் வந்துட்டாருன்னா 6 ஓவருக்கு 110, 100, 100ன்னு பாலாஸ் மாதிரி அடிப்பாங்க. ஐ திங்க் மும்பை பொறுத்தளவுக்கு எவ்வளோ ஏர்லியரா டிராவிஸ் ஹெட்டை விட அபிஷேக் சர்மாவை தூக்குறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இசான் கிஷன் அவர் எனக்கு ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். மும்பை ஐடியலாக இருக்கு அவருக்கு. கிளாசன் இந்த கிரவுண்ட்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க 250 ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தான்னு நினைக்கிறேன். மும்பை ரொம்ப உஷாராக தான் பவுலிங் போகணும். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் தான் மோராக நம்பி நிறைய ரன் எப்படி கொடுத்துருவாங்கன்னு தெரியும். ஒன்லி கன்சர்ன்னா அவங்களோட ஃபினிஷிங். டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்லேருந்து வந்தால் தான் உண்டு. ஏன்னா ஃபினிஷிங்கில் சாகில், நிதிஷ் குமார் ரெட்டியும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஒன் மோர் பர்சன் அனிகேத் வர்மா ஆல்சோ நாட் டு லுக்கிங் குட். அந்த இடத்துல அவங்கள ஆட வைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஒரு என்னதான் நல்ல ஸ்டார்ட் கொடுத்து மிடில் ஓவரில் அடித்தாலும் அவங்க கிளாசன் அவங்க எல்லாம் டெத் ஓவருக்கு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அபிஷேக் சர்மா அவங்க எல்லாம் டெத் ஓவர்லாம் வந்தாங்கன்னா டெத்து மும்பை கன்ஃபார்ம். அதுதான் சொல்லிக்கிறேன். ஓவராலாக பார்த்தோம்னா என்ன பண்ணால் மும்பை ஜெயிக்கலான்னா தெரிஞ்சு தைரியமாக ட்ரெண்ட் போல்ட்டை எடுத்திருக்கீங்க. மும்பை ஐடியலாக இருக்கும் அவருக்குன்னு சொல்லிட்டு வான்கடை பீச் பேக் பண்ணுங்க. சேனல் உள்ள கொண்டு வந்தாங்க. ரதர்ஃபோர்ட் வில் பி டேஞ்சரஸ். பட் அவர் வீக் லிங்கை கண்டுபிடிச்சு முடிச்சிடுறாங்க. அதனால் ஜாக்ஸ் வான்கடையிலேயே 3 பிளேயர் ஆஃப் த மேட்ச் வேர்ல்டு கப்பில் வாங்கின ஜாக்ஸை உள்ள கொண்டு வாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் 3 லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டரில் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குவாங்க. அதே மாதிரி இவங்களே இறக்குவாங்க. 50-50 தான். 6 போல அவுட் எடுக்கலாம். மேபி ஒரு விக்கெட் அபிஷேக் சர்மா வான்கடையில் தூக்குற மாதிரி இங்கேயும் தூக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, லெட்ஸ் இன் திஸ் வீடியோ வித் ப்ரெடிக்ஷன். யார் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருப்பாங்கன்னா ரோஹித் சர்மா. பேக்கிங் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. கொஞ்சம் சென்சிபிளாக ப்ளஸ் அக்ரெசிவாக விளையாடுவார் டீமுக்கு தோன்ற மாதிரி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார், I think I am backing up Mumbai Indians star bowler Jasprit Bumrah. இன்னைக்கு டுமாரோ 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்து ஒரு 20-25 ரன்ஸ் போடுவார்னு நினைக்கிறேன். என்னதான் டேஞ்சர்ஸ் பிளேயர் இருந்தாலும் பிக் மேட்ச், ரொம்ப முக்கியமான மேட்ச், he will step up. அண்ட் ப்ரெடிக்ஷன் டைம் ஃபைனலாக யார் ஜெயிப்பானா? SRH தான் சொல்லணும் இப்போ இருக்கிற ஃபார்ம். பட் இந்த ஃபார்மிங் நல்லா இல்லை. ஒன்ஸ் மும்பையில் இருக்கிற பிளேயர் ஒரு 5 பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் கன்ஃபார்ம் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். எந்த டீமாக இருந்தாலும் கன்ஃபார்ம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் பேக்கிங் அப் ஹர்திக், திலக், சூர்யா. தே வில் கம் பேக். திலக் வர்மா கம்பேக் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, ரோஹித் சர்மா, ஆல் கன்ஸ் பிளாசிங். மும்பை கோயிங் டு வின் அண்ட் கிவிங் எ கம் பேக். மேபி ப்ரொவைடிங் எ ஸ்டேட்மெண்ட் டு அதர் டீம்ஸ்னு நினைக்கிறேன். இது காமெடின்னு நினைக்காதீங்க. தேங்க்யூ. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.